Hi viewers, this is again Kartika. Today we are going to see in this video is secondary distribution. So yesterday we have seen the primary distribution and the problem in that primary distribution. So then second type is secondary distribution. So distribution of overheads வந்துட்டு ரெண்டு types, ஒன்று primary distribution, another one is secondary distribution. So secondary distribution in the sense nothing but primary distributionல வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், various departmentக்கு அந்த expenses எல்லாம் production and service department in the sense ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக நம்ம வந்து பிரித்து கொடுத்துட்டோம், எல்லாத்துக்குமே சேர்த்து பிரித்து கொடுத்துட்டோம். ஆனால் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா ரீஅப்போர்ஷன் ஆர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு வித ப்ரொடக்ஷனும் நடக்காது. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம அப்போர்ஷன் பண்ண அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, திரும்ப ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. மெத்தட்ஸ் ஆஃப் ரீ அப்போர்ச்மெண்ட் ஆர் ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் ஒன் இஸ் ஸ்டெப் மெத்தட், தேர்ட் ஒன் இஸ் ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தட். அதுக்கு கீழே 3 இருக்குது: ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஸோ these are all the different methods of reapportionment. So today in this video we are going to see the direct redistribution method alone. So what is direct redistribution? So directly we are redistributing the cost to the cost of the service department to the production department. So service department lo ulla expenses enna pandrona direct ah enna panna porom production department ku nama pirichi kudukka porom. So ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்க்கு என்ன பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் திரும்ப அப்போர்ஷன் பண்ணி கொடுக்கறது தான் வந்துட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லெட் அஸ் கோ டு தி ப்ராப்ளம். ஸோ ஸ்மால் கம்பெனி லிமிடெட் ஹேஸ் 3 production departments and 4 service departments. The expenses for these departments as per primary distribution summary were. So small company limited ல வந்து 3 production department 4 service department இருக்கு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம போன ப்ராப்ளம் பார்த்தோம்ல, பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம எல்லாருக்குமே ஈக்குவலாக அலோகேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த அலோகேஷன் டேட்டாவை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் மொத்தம் 3 இருக்குது. அதில் ஏக்கு 30,000 பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, பிக்கு 26,000 பண்ணியிருக்காங்க, சிக்கு 24,000 பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்க்கு 80,000 வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பென்சஸ். தென் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 4 இருக்குது. அதில் ஸ்டோர்ஸ்க்கு 4,000, ஸோ டைம் கீப்பிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு 3,000, பவர் 1,600, கேன்டீனுக்கு வந்துட்டு 1,000. ஸோ டோட்டலாக 9,600. ஸோ டோட்டலாக எவ்வளோனா 89,600 இருக்குது. ஸோ ஏற்கனவே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்க்கு வந்துட்டு ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்லேயே வந்து 80,000 வரைக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில், அதை நம்ம திரும்ப ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து என்ன பண்ண போகிறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ரீஅப்போர்ஷன்மெண்ட் ஆர் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து டைரக்ட் மெத்தட்ல எப்படி பண்றோன்றத இந்த ப்ராப்ளம்ல பார்க்க போறோம். ஸோ இந்த டேட்டாவோட இன்னும் நம்மளுக்கு என்ன தேவை, ஸோ இதில் வந்து certain informations தேவை. ஸோ the following information is also available in respect of the production department. ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல certain details கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா, ஹார்ஸ் பவர் ஆஃப் மெஷின்ஸ் எவ்வளோ, டிபார்ட்மெண்ட் ஏக்கு 600, பிக்கு 600, சிக்கு 400, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 40, 30, 30, வேல்யூ ஆஃப் ஸ்டோர்ஸ் ரெக்விசிஷன் 5,300, 2,000, sorry 3,000, 2,000. So apportion the cost of the various service department to the production department. So இதை பேசிஸ் வச்சு என்ன பண்ண போறோம், இதுல வந்து நம்ம ரேஷியோ எடுத்து தான் இந்த ரேஷியோஸை வச்சு என்ன பண்ணுவோம், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், அப்போர்ஷன் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை டீட்டெயிலாக பார்த்தோம்னா, இப்போ இங்கே சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளது என்ன பண்ண போகிறோம், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏபிசிக்கு அப்போர்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டோர்ஸ். ஸோ ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எந்த பேசிஸை வச்சு நம்ம மேக் ஓவர் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, வேல்யூ ஆஃப் ஸ்டோர்ஸ் ரெக்வசிஷன் அப்படின்ற ஐட்டம்லேருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரேஷியோ எடுத்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்க்கு பிரித்து போட முடியும். ஏன்னா ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வேல்யூ ஆஃப் ஸ்டோர் இருக்குது, அதோட மதிப்பு பொறுத்து தான் நம்ம அப்போர்ஷன் பண்ண முடியும். செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம்னா, டைம் கீப்பிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ டைம் கீப்பிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த சென்ஸ் வந்துட்டு நம்ம ஒர்க்கர்ஸ் வரக்கூடிய ஒர்க். ஸோ ஒர்க்கர்ஸ் வந்துட்டு வராங்க, அவங்க என்ன டைமுக்கு வராங்க போகிறாங்க அப்படின்ற டேட்டாவை தான் டைம் கீப்பிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதை வந்து எந்த பேசிஸில் நம்ம அலோகேட் பண்ணணும், ஸோ அதை வந்துட்டு
எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பேசிஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டைம் கீப்பிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு அப்போர்ஷன் பண்ணுவோம். அப்போ இதோட ரேஷியோ எடுத்து தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா பவர். ஸோ பவர் இன் த சென்ஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், மெஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ மணி நேரம் நம்ம வந்து மெஷின்ஸ்க்கு பவர் ஆஃப் மெஷின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரேஷியோ எடுத்து என்ன பண்ணுறோம், அலோகேட் பண்ணுவோம். தென் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா கேன்டீன். ஸோ கேன்டீனுக்கு 1000 rupees இருக்கு. அந்த கேன்டீனை எந்த பேசிஸ்ல பண்ணுவோம், அஃப்கோர்ஸ் ஒர்க்கர்ஸ். ஸோ எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தான் நம்ம கேன்டீன் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறப்ப அந்த ஒர்க்கர்ஸ்க்கு பொறுத்து என்ன பண்ணுவோம், அந்த எக்ஸ்பென்சஸை வந்துட்டு அப்போர்ஷன் பண்ண போகிறோம். ஸோ லெட் us go to the solution. So here see I have already given the solution. So first step என்ன பண்ணணும், பேஸ் ஆஃப் அப்போர்ஷனுக்கான ரேஷியோஸ் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒவ்வொரு ஹார்ஸ் பவர் ஆஃப் மெஷினுக்கு 600 600 400. ஸோ 3 டிபார்ட்மெண்ட்க்கு என்ன ரேஷியோ வருதுன்னு பார்த்தா 3:3:2 டோட்டலாக 8 அப்படின்றது வருது. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்க்கு 40 30 30. அதோட ரேஷியோ 4:3:3. ஸோ 10 டோட்டலாக வந்து. ஸோ வேல்யூ ஆஃப் ஸ்டோர்ஸ் ரெக்வசிஷன் பார்த்தோம்னா 5000 3000 2000. ஸோ 5:3:2. ஸோ 10. ஸோ இதுதான் பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன். ஸோ இதோட ரேஷியோஸ் எல்லாம் நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ரேஷியோஸை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த வேல்யூஸில் வந்து ஸ்டோர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட இந்த அமௌண்ட் என்ன பண்ணுவோம், இந்த அமௌண்ட்டில் அந்த ரேஷியோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளோ ரேஷியோன்றதை அப்ளை பண்ணி அப்போர்ஷன் பண்ணுவோம். So we have made basis of apportion. So according to the table column, secondary distribution summary. So in the first cost name, then basis of apportionment, then total, production department A, B, C. So in the table column தான் நம்ம போட போறோம். So already as per primary distribution summary வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி பிரிச்சு போட்டிருக்கோம். எவ்வளவு 80,000 rupees வந்து பிரிச்சாச்சு. 30,000 26,000 24,000 3 டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனோட சம்மரி வச்சு இதை போட்டிருக்கோம். தென் இப்போ நம்ம மெயினாக சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள 4 டிபார்ட்மெண்ட்ஸை தான் என்ன பண்ண போகிறோம், ரீஅப்போர்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டோர்ஸ் வந்துட்டு எதுலேருந்து நம்ம ரேஷியோ எடுக்கணும், வேல்யூ ஆஃப் ஸ்டோர்ஸ் ரெக்வசிஷன். ஸோ எவ்வளோ ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 5:3:2. நான் ஆல்ரெடி கால்குலேஷன்ஸ் மேலே போட்டிருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை வந்து அப்போர்ஷன் பண்ணணும், 4,000 வந்து ஏபிசின்ற 3 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்க்கு பிரித்து கொடுக்கணும். ஸோ எப்படி பிரித்து கொடுக்கணும், நான் ஏற்கனவே ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த ஸ்டெப்ஸை நான் சொல்லியிருக்கேன். 4,000 இன்டூ ஏ ப்ரொடக்ஷன் ஏ டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 5. ஸோ 5 ரேஷியோ. அப்போ 5 டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு 10. ஸோ 5 டிவைடட் பை 10 இன்டூ 4,000 கொடுத்தோம்னா 2,000 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிக்கான ரேஷியோ என்னது 3 டிவைடட் பை 10 இன்டூ 4,000 கொடுத்தோம்னா 1,200. தென் சிக்கான ரேஷியோ என்னன்னு பார்த்தோன்னா 2 டிவைடட் பை 10 இன்டூ 4,000 கொடுத்தோம்னா 800. ஸோ அந்த 4,000 ஏபிசிக்கு பிரிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ டைம் கீப்பிங் எந்த பேசிஸில் நம்ம அப்போர்ஷன் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பேசிஸ். அவங்களோட ரேஷியோ 4:3:3. ஸோ இதோட டோட்டல் என்னன்னு பார்த்தோம்னா 10 தான். ஸோ அப்போ 3,000 எப்படி ஃபர்ஸ்ட் ஏக்கு எவ்வளோ ரேஷியோ 4. ஸோ 4 டிவைடட் பை 10 இன்டூ 3,000னா ஆன்சர் 1,200 அப்படின்றது கிடைக்குது. ஸோ பிக்கு என்ன ரேஷியோன்னு பார்த்தோம்னா 3. ஸோ 3 divided by 10 into 3,000 போட்டோம்னா 900 அப்படி கிடைக்குது. சேம் ஃபார் சி டிபார்ட்மெண்ட்க்கு என்னது அதே 3 தான். ஸோ போட்டோம்னா 900ன்றது கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பவர். ஸோ பவர் எதுலேருந்து எடுக்கிறோம், ஹார்ஸ் பவர் ஆஃப் மெஷின்ஸ்லேருந்து ரேஷியோ எடுக்கிறோம் 3:3:2. ஸோ டோட்டலாக 1,600 எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. அதை எப்படி பிரிக்கிறோம், ஏக்கு வந்து 3 divided by 8. 3 divided by 8 into 1,600 600. Then 3 divided by 8 into 1,600 600. Then 2 divided by 8 into 1,600 400 அப்படின்னு சொல்லிட்டு 3 டிபார்ட்மெண்ட்க்கும் பிரிச்சாச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தோம்னா கேன்டீன். கேன்டீனுக்கு என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்லேருந்து ரேஷியோ எடுக்கிறோம் 4:3:3. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 1,000 அமௌண்ட் என்ன பண்ணுறோம், இந்த ரேஷியோவில் பிரிக்கிறோம். ஏக்கு 4 ரேஷியோ வந்துட்டு அப்போ 4 divided by 10 into 1,000 400. 3 divided by 10 into 1,000 300. and 3 divided by 10 into 1,000 300. இந்த ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஃபுல்லாக அப்போர்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டும் இந்த டோட்டல் அமௌண்ட் நம்ம ஈக்குவலாக வந்துச்சுனால என்னது நம்ம கரெக்டாக எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் correct, the problem is correct அப்படின்றது போணும். This is under secondary distribution direct method. So direct redistribution method. So if you have any doubts, you comment me, like my video, share my video. Thank you.